ஹலோ நேசங்களே, இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ட்ராகன் ஃப்ரூட் ஜூஸ். ட்ராகன் ஃப்ரூட் ஜூஸு நானே ஃபஸ்ட் டைம் இப்போ தான் ட்ரை பண்ணி பார்க்க போகிறேன். எப்படி வருதுங்கிறத நம்ம பார்ப்போம். முதல்ல இதுக்கு தேவையான பொருள் என்னென்ன அப்படிங்கிறத தெரிஞ்சுக்குவோம். ஃபஸ்ட்டு ட்ராகன் ஃப்ரூட் ஒன்று, அதுக்கப்புறம் 2 டம்ளர் தண்ணி, அரை டம்ளர் பால், ஒரு 5 ஸ்பூன் சர்க்கரை. இதுதான் இதுக்கு தேவையான பொருட்கள். சரி வாங்க ட்ராகன் ஃப்ரூட் ஜூஸ் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். முதல்ல என்ன பண்ணணும்னா, இந்த ஃப்ரூட்டை அப்படியே 2ஆக கட் பண்ணி எடுத்துக்கணும். பாருங்கள், கட் பண்ணதும் நம்மளுக்கு இந்த மாதிரி கிடைக்கும். இப்படி 4 பகுதியாக இதை நம்ம கட் பண்ணி எடுத்துக்கணும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அதோட தோல் ரொம்ப சாஃப்டாக தான் இருக்கும். நம்ம இப்படி உரித்து எடுத்தாவே அது இப்படி தனியாக வந்துடும். பாருங்கள், பழம் வந்துருச்சு. இதை நம்ம எல்லாத்தையும் உரித்து எடுத்துக்க போகிறோம். ரொம்ப ஈஸியாக வந்துருச்சு. இந்த விதை தான் ரொம்ப முக்கியம். அதனால் இந்த விதையை நம்ம எடுத்து வச்சுக்கணும். இந்த விதையை நம்ம எடுத்து நல்லா அலசிட்டு இந்த விதையை மட்டும் கருப்பாக இருக்க அந்த விதையை மட்டும் எடுத்து நம்ம மண்ணில் போட்டு வச்சோம் அப்படின்னா ட்ராகன் ஃப்ரூட் அந்த செடி வளர்ந்துடும் அப்படிங்கிறத சொல்கிறாங்க. நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், வருதா என்னன்னு பாருங்கள். நானும் ட்ரை பண்ணி பார்க்குறேன். நானும் இந்த விதையை நல்லா ஊற வச்சுருக்கேன் லைட்டாக எடுத்து. ஏன்னா இதை அப்படியே வடிகட்டினீங்க அப்படின்னா, தண்ணியில் ஊற வச்சுட்டு வடிகட்டினீங்க அப்படின்னா நம்ம எஞ்சி இருக்கிறது அந்த விதை வரும். அதுக்கப்புறம் அந்த ஒரு சில சருகள் வரும். அதை எடுத்து போட்டுட்டு நம்ம அந்த விதையை மட்டும் எடுத்து நம்ம ஊனி வைக்கலாம். அதனால் கொஞ்சம் ஊற வச்சுருக்கேன். அடுத்து நம்ம அதை லேயராக கட் பண்ணிக்குவோம். இப்போ நம்ம ஃபுல்லாக இதை கட் பண்ணியாச்சு. இப்போ இதில் இருந்து இதை ஒரு மிக்ஸி ஜாருக்குள்ளே போட்டுடலாம். மிக்ஸி ஜாருக்குள்ளே இதை போட்டாச்சு. அதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சுருந்த 1/2 கப் மில்க்கும் இதில் ஆட் பண்ணிடலாம். அதுக்கப்புறம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கலாம். தண்ணி அதிகமாக ஊற்ற வேணாம், ஏன்னா ஆல்ரெடி தண்ணி இருக்கும். நம்ம ஜூஸ் கலக்கிறப்போ தண்ணி நிறையா ஊற்றிக்கலாம். இப்போது அதை அரைச்சி எடுத்துட்டாச்சு. நல்லா மைனாக அரைச்சி எடுத்தாச்சு. அடுத்து என்ன பண்ணணும் அப்படின்னா, நம்ம எடுத்து வச்சுருக்க அந்த சர்க்கரை இருக்கு இல்லையா, அதை ஒரு பாத்திரத்தில் கொட்டிடணும். அந்த பாத்திரம் மேலே இந்த மாதிரி ஒரு வடிகட்டியை வச்சுட்டு, ஜூஸ் வடிகட்டுற அந்த பெரிய வடிகட்டியை வச்சுட்டு இல்லை நம்ம ஜூஸை ஊற்றணும். பாருங்கள், நம்மளுக்கு அந்த ஜூஸ் ரெடி ஆயிடுச்சு. பார்க்குறதுக்கே அப்படியே ஒரு ரோஸ் மில்க் மாதிரி இருக்குது. டேஸ்ட் பண்ணி பார்ப்போம் எப்படி இருக்குன்னு. இப்போ ஜூஸை ஒரு கிளாஸில் மாற்றியாச்சு. இப்போ நம்ம டேஸ்ட் பண்ணி பார்ப்போம். சூப்பர் ஜூஸ், வேறு லெவலில் இருக்குது. ஃபஸ்ட் டைம் ட்ரை பண்ணேன், இருந்தாலும் சூப்பராக இருக்குது. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இது நம்மளோட உடம்புக்கு ரொம்ப நல்லது. பொதுவாக பெண்களுக்கு இது ரொம்ப நல்லது அப்படிங்கிறத டாக்டர்ஸ் நம்மளுக்கு ரெக்கமெண்ட் பண்ணுறாங்க. ஓகே, தேங்க்யூ.